நல்ல வேலையில் பொசிஷனில் இருப்பாங்க. தன் தசாபுத்தி அவரை கெடுத்து கூட்டிகிட்டு வந்துடும். 10 நல்லா இருந்தாலும் வருமானம்னு சொல்லக்கூடிய 2-11 நல்லா இருக்கணும்ல. இப்போ நம்ம தொழில் பண்ணிகிட்டு இருக்கோம். ஒரு 50 பேர் நம்மகிட்ட வேலை பார்க்குறாங்க. இந்த 50 பேருமே நிரந்தரமாக இருந்து தொழில் நல்லா பண்ணணும். யாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் போட்டி பொறாமைகள்லாம் இல்லாமல் நமக்கு விசுவாசமாக இருக்கணும். அப்படின்னா ஒரு தொழில் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி என்ன பெயர் வைக்கலாம், தொழிலை கூட்டு எண் என்ன வரணும், மொபைல் எண் என்ன வரணும், இதனுடைய நிர்வாகத்தை எந்த நாளில் எந்த நேரத்தில் ஆரம்பிக்கணும். இப்போது நம்ம சின்ன சின்ன மளிகை கடை, ஒரு சலூனு, பியூட்டி பார்லரு, இந்த மாதிரி சின்ன சின்ன இடங்கள்லாம் சார் கல்லால் வாங்கி போடுறேன் சார், காசு தங்க மாட்டேங்க சார். எல்லாரும் சொல்கிற ஒரே ஒரு விஷயம் அதாம்மா, சிறு வியாபாரிகளும் முன்னேறணும். அப்படின்னா 3 ஜென்ரேஷனுக்கு மேலே ஒரு தொழில் நிற்காதுமா. 5 போனால் 4, 5வது தலைமுறை பண்ணுறாங்க அப்படின்னா. ஆஸ்ட்ரோ தமிழா அன்பு நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட மதுரையிலிருந்து தாந்திரிக சக்கரவர்த்தி டாக்டர் பிரகாஷ் அவர்கள் இருக்கிறாங்க. வணக்கம் சார். ஆஸ்ட்ரோ தமிழா நேயர்கள் அனைவருக்கும் நெஞ்சார்ந்த வணக்கங்கள். நீங்கள் நம்ம சேனலில் நிறைய பதிவுகள் கொடுத்துட்ருக்கீங்க தாந்திரிகம் சம்பந்தமாக. இன்றைக்கி அந்த வகையில் பிஸ்னஸ் சம்பந்தமாக சில கேள்விகள் இருக்குது சார். அதுக்கான பதில்கள் நீங்கள் கொடுக்கணும். தொழிலில் பார்த்திங்கன்னா நம்ம தொழிற்சாலை, அதுக்கடுத்து சிறு தொழில், அடுத்து குறு தொழில், 3 வகைப்படும் தொழில். இப்போ கிரகங்களும் அப்படித்தான். 6ஆம் இடம்ன்றது ஒரு நம்ம எடுத்துக்கலாம் சின்னதாக வேலை பார்க்குறவங்க. இதே 10ஆம் இடம்ன்றது தொழில் செய்யக்கூடியவர்கள். ஒரு மனிதனுக்கு என்ன சொல்லுவாங்க, 6-10 நல்லா இருந்தால் நீ ஜெயிச்சிருவ, எப்படி 6-10 நல்லா இருந்தால் நீ ஜெயிச்சிருவ அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இதில் இன்னொரு சூட்சமாக இருக்குது. எப்படின்னா, ஒரு நிறுவனம் ஆரம்பிக்கிறோம், அதில் வெற்றி அடையணும், அந்த நிறுவனத்தில் ஆட்களை எப்படி தங்க வைப்பது, இந்த கேள்வியெல்லாம் நம்ம அடுத்தடுத்து நம்ம கேட்க தான் போகிறோம். ஆனாலும் நம்ம சொல்லணும்ல, மக்களுக்கு நம்ம தெரியப்படுத்தினா தான் அவங்க சக்ஸஸ் ஆவாங்க. அதான் இப்போது நிறைய பேர்த்துக்கு இந்த ஜாப் தான் வேணும், இந்த இன்டர்வியூவில் பாஸ் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வெயிட் பண்ணுவாங்க. அவங்களாம் என்ன பண்ணணும்? கண்டிப்பாக இப்போ சாஃப்ட்வேர் எல்லாருமே நிறைய அப்ளிகேஷன் போடுவாங்க. எல்லா நாட்டுக்கும் போடுவாங்க, இல்லை நம்ம லோக்கலும் போடுவாங்க. ஆனால் அவங்க இப்போ வெளிநாடு போகணுன்னா அதுக்கான ஒரு பரிகாரம் இருக்குது. சார் உள்ளூர்லேயே எனக்கு வேலை கிடைக்கணும், எனக்கு பிடிச்ச மாதிரி வேலை கிடைக்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரு பரிகாரம் இருக்குது. இல்லை அதையும் தாண்டி நம்ம இன்னும் கொஞ்சம் டெவலப் ஆகணும் சார், எனக்கு நான் பிடிச்ச இடத்துக்கே போகணும், 3 பரிகாரம் சொல்கிறேம்மா. ஃபஸ்ட்டு இந்த வெளிநாட்டுக்கு போகிறது. நான் முன்னாடியே சொல்லியிருப்பேன், ஆம்புலன்ஸ் டிரைவர் சட்டை கொடுங்க அப்படின்னு. ஆனால் அதை தாண்டி ஒரு விஷயம் சொல்கிறேன். ஒருத்தருக்கு அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஜாப் கிடைக்கணும் அப்படின்னா விநாயகர் கோவில், சரிங்களா, விநாயகர் தான் முதல் கடவுள்னு சொல்கிறோம். அந்த விநாயகர் கோவிலில், சரிங்களா, அந்த விநாயகருக்கு வெள்ளருக்கு மாலைன்னு சொல்லுவாங்க. வெள்ளருக்கு கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த வெள்ளருக்கு மாலை இருக்குல்ல, இந்த வெள்ளருக்கு மாலையை செவ்வாய்க்கிழமை நாளில் செவ்வாய் ஓரையில் போய் போட்டுட்டு வந்தீங்கன்னு வைங்க, பிடிச்ச மாதிரி வேலை கிடச்சி வெளிநாட்டுக்கு போயிடுவீங்க. செவ்வாய்க்கிழமை நாளில் செவ்வாய் ஓரையில் இந்த வெள்ளருக்கு மாலை போடுங்க, கண்டிப்பாக வேலை உண்டு வெளிநாட்டில். ஒரு எளிமையான பரிகாரம் தானே. ஆனால் இது எல்லாருக்கும் ஒத்து போகுமான்றதை ஜாதகத்தை ஒரு தடவை பார்த்துக்குங்க. எல்லார்ட்டையும் போய் அந்த பரிகாரம் இந்த பரிகாரம்னு பண்ணாமல் ஒரு ஜாதகத்தை பார்த்துட்டு, சார் என்ன பண்ணால் எனக்கு சக்ஸஸ் ஆகும், இதை முதல்ல கேட்டு தெரிஞ்சுங்க. ஜாதகத்தில் எல்லா இடத்துலையும் ஒரு கரும்புள்ளி இருக்கும், அதை தேடி அழிக்கணும். அப்போ தான் ஜெயிக்க முடியும். எப்போ மாதிரி நம்ம 12 கட்டத்தை பார்த்துட்டு சூரியன் இங்கே இருக்கார் சார், புதன் இங்கே இருக்கார் சார்னா அவங்கவுங்க அங்கங்கே தான் இருப்பாங்க. ஆனால் நம்ம என்ன பண்ணிக்கணும், அப்போ என்ன பண்ணணும், வெள்ளருக்கு மாலை வெளிநாட்டு வேலைக்கு யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். என்னென்னா செவ்வாய் ஓரையில் செவ்வாய்க்கிழமை நாளில் செய்யணும், சரிங்களா. இப்போ ஜாபில் ப்ரமோஷன்ஸ் எல்லாம் வேணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? இப்போ என்ன பண்ணணும், வேலையில் பதவி உயர்வு கிடைக்கணும். என்ன பண்ணணும், ஸ்கூல், ஒரு எலிமெண்ட்ரி ஸ்கூல் இருக்குல்ல, கவர்மெண்ட் ஸ்கூலு, நம்ம அமர்ந்திருக்கக்கூடிய நாற்காலி வாங்கி ப்ரெசன்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக பதவி உயர்வு கிடச்சிரும். நாற்காலி உட்காந்துருக்க நாற்காலியில் உட்காரும்போது ஒரு கம்பீரம் கிடைக்குதா? அப்போ பதவி உயர்வுக்கு ஒரு கம்பீரம் வேணால் யாருக்கு செய்கிறீங்க, ஆசிரியர்கள், குரு. அப்போ அந்த குருவுக்கு நாற்காலி கொடுக்கும்போது என்னாகும், உங்களுடைய தரம் உயரும், ப்ரொமோஷன், வேலை எல்லாமே டெவலப் ஆக ஆரம்பிச்சிடுவீங்க. இது இன்னார் தான் பண்ணணும்னு இல்லைங்க, ஆனால் ஜாதகத்தில் அந்த அமைப்பு இருக்கான்னு முதல்ல பார்த்துக்குங்க. அது ரொம்ப முக்கியம். ஏன்னா சும்மா நான் பாட்டுன்னு சார் வாங்கி கொடுத்தேன், சேர் வாங்கி கொடுத்தேன், எனக்கு பதவி கிடைக்கலன்னு எனக்கு ஃபோன் பண்ணக்கூடாது, சரிங்களா. நீங்கள் பண்ணலாமா பண்ணக்கூடாதா,
அப்போ ஏன்னா ஒவ்வொருத்தர் ஜாதகத்துக்கும் ஒரு இது இருக்குது. ஒருத்தர் நாற்காலி வாங்கி கொடுத்தா பதவி உயர்வு கிடைக்கும், ஒருத்தர் கொடுமுடியில் இருக்கக்கூடிய மகுடேஸ்வரர் கோயிலுக்கு போயிட்டு வந்தால் பதவி உயர்வு கிடைக்கும். இல்லை சார் பதவி உயர்வு எனக்கு சுத்தமாக கிடைக்கல அப்படின்னா தஞ்சை பெரிய கோயிலில் கோயிலுக்குள்ளே உள்ளே போய் சிவனை பார்க்காம வெளியில் இருக்க நந்தியை பார்த்துட்டு வந்தால் பதவி உயர்வு கிடைக்கும். புரியுதுங்களா? இன்னும் சிவனை பார்க்காம பெருவுடையாரை பார்க்க சொல்ல, சிவனை பார்க்காம நந்தியை பார்த்துட்டு வந்தால் பதவி உயர்வு கிடைக்கும். இப்போ இந்த 3 பரிகாரங்களுமே பாருங்களேன் ஒரு டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும், ஆனால் உள்ளே கிரகங்கள் ஒளிந்திருக்கும். இது எல்லாருடைய ஜாதகத்திலே இந்த அமைப்பு இருக்கான்றதை பார்த்துக்கணும். சரிங்களா? இப்போது நிறைய பேர் ஜாபுக்கு போயிட்டு இருப்பாங்க, ஆனால் அந்த இன்கம் பத்தாது. ஸோ பேசிவ் இன்கம்காக இன்னொரு ஜாப் ரெண்டாவது வேலை பண்ணலாமா அப்படின்னால யோசிப்பாங்க. யாரெல்லாம் அந்த மாதிரி பண்ணலாம் சார்? ஒன்றும் இல்லாமல் இப்போது ஜாதகத்தில் நான் சொன்னேன்ல 6ஆம் இடம்னு சொன்னேன். இவங்க ஒரு வேலை ஒரு இடத்துல பார்த்துட்ருப்பாங்க, அவங்களுக்கு 2வதாக ஒரு வேலை கிடைக்கணும் அப்படின்னா தொழில் பண்ணலாம். சரினா சிறு தொழில் என்ன பண்ணுவாங்க, பால் போடுவாங்க, பேப்பர் போடுவாங்க, இல்லைன்னா முக அழகு சாதன பொருட்கள் தயார் பண்ணி விற்பாங்க, இல்லை அப்படின்னா ஏதாவது பொடி இந்த மாதிரி மருந்து ஏதாவது ஒன்று பண்ணுவாங்க. அவங்க சக்ஸஸ் ஆகணும் அப்படின்னா அங்கே அவங்க என்ன பண்ணிடுறாங்க, தொழில்னு தொடரும்போது எங்கே வந்துடுறாங்க, 10க்கு வந்துடுறாங்க. 10 நல்லா இருந்தாலும் வருமானம்னு சொல்லக்கூடிய 2-11 நல்லா இருக்கணும்ல. புரியுதுங்களா? அப்போ அந்த 2-11 எப்படி ஆக்டிவேஷன் பண்ணுறது? சிறு வருமானம் சுக்கிரன்மா, பெரிய வருமானன்றது குரு. அதான் சொல்ல, சிறு பணம் சுக்கிரன், பெருபணம் குரு, 2 விஷயந்தான். ஆனால் இதை எப்படி உருவாக்கணும்னு இருக்குது. யாரெல்லாம் பண்ணலாம் அப்படின்னா உதாரணத்துக்கு ஒரு துலாம் ராசின்னு வைங்களேன். இப்போ சிம்ம லக்னம் துலாம் ராசி, இவங்களுக்கு சுய தொழில் 2வது தொழில் செட் ஆகாது. ஆனால் என்ன பண்ணுவாங்க, முதல்ல இருக்கக்கூடிய தொழிலை சரியாக பண்ணாலே போதும், நல்ல வருமானத்தை கொடுக்கும். ஆனால் இந்த கும்பராசி சரிங்களா, இந்த பக்கம் எடுத்துங்க மேலே நம்ம கடகம் தனுசு, இவங்கெல்லாம் 2வது தொழில் பண்ணால் சூப்பராக இருப்பாங்க. எந்த நட்சத்திரம்னா இல்லை, கண்டிப்பாக பண்ணுவாங்க. கும்பம் இருக்குன்னு வைங்களேன், 2 தொழில் பண்ணுவாங்க. ஒரு வேலை பார்ப்பாங்க, வீட்டில் போய் ஒரு வேலை பார்ப்பாங்க. இதுவே இந்த ராசி எடுத்துங்க, நான் சொன்ன மாதிரி கடக ராசி எடுத்துங்களேன், கடக 2 வேலை பார்க்கும். கடல் தானே, சந்திரனோட வீடு தானே. மீனமும் அப்படி தான். 2 தொழில் செய்யக்கூடிய ராசிகள்லாம் இது ரொம்ப முக்கியம். சரிங்களா? ஆனால் கண்டிப்பாக செய்வாங்க, செய்யாமல் இருக்க மாட்டாங்க. அதில் வேறு இப்போ ஜென்மத்தில் தான் மீனம் சனி வர்றாரு, இதனால் பயமுறுத்துவாங்க. யாரும் பயப்படலாம் வேண்டாம். சனி பகவானால் எந்த ஒரு பிரச்சனையும் வரப்போறதில்லை. நீதிமானாக நடந்துக்கிட்டால் சனியும் நீதிமானாக நடந்து கொள்வாங்க. எனக்கு சொல்லி கொடுத்தது. சரிங்களா? இப்போ வேலையை விட்டுட்டு சொந்த தொழில் பண்ணுறவங்கலாம் அதுதான் தவறுமா. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, நல்ல வேலையில் பொசிஷனில் இருப்பாங்க, தன் தசாபுத்தி அவரை கெடுத்து கூட்டிகிட்டு வந்துடும். அது எச்சரிக்கையாக இருக்கணும். எப்படின்னா நம்ம முதல்ல ஜாதகத்தை பார்க்கணும். சார் தசாபுத்தி இப்போ எனக்கு இந்த தசை நடக்குது. இப்போ என்னுடைய நண்பர் ஒருத்தர் ஒரு பெரிய கார் கம்பெனியில் வேலை பார்த்தாரு. அவருடைய போராத காலம், அவர் போய் உருவாக்கணும்னு ஒரு வேலையை அவர்கிட்ட கொடுத்தாங்க. அவருக்கு அந்த கிரகம் அதை சரியாக செய்யலை, அந்த கம்பெனியை விட்டு வெளியே வந்துட்டார். இன்றைக்கி அந்த கம்பெனியில் இருந்தேன்னா ஒரு 70,000-80,000 சம்பளம் வாங்குவார். ஆனால் இன்றைக்கி அவர் 30,000 வருமானத்துக்குள்ளே தன் வாழ்க்கையை ஓட்டிகிட்ருக்காரு. ஆனால் அவர் தப்பு பண்ணலை, கிரகம் தன் வேலையை செய்யும். அப்போ அந்த புத்தி அந்த இடத்துல கடன் கொடுத்துடக்கூடாது. டக்குன்னு என்ன பண்ணணும், இந்த மாதிரி பிரச்சனைலாம் வரும்போது ஜோதிடர் போய் அணுகிடணும். ஐயா இந்த மாதிரி வருது, நான் என்ன பண்ணலாம், இருக்கவா இல்லைன்னா வெளியில் வந்துடவா? இதை ஒரு வார்த்தை கேட்டு வந்தீங்கன்னா ஜோதிடர் வாக்கு பழிக்கும். இருப்பா இன்னும் 2 வருஷம் இரு, 1 வருஷம் இருன்னு சொல்லுவாங்க. அப்போ நமக்கு அது சரி ஓகே 2 வருஷம் வெயிட் பண்ண. அப்போ அந்த என்னென்ன அந்த கிரகம் சூழ்நிலை மாறிடும். அப்போ என்ன பண்ணணும்னா தன் ஜாதகத்தில் ஒரு நிரந்தர வேலையில் இருக்கலாமா, இல்லை நான் கம்பெனி மாறலாமா, இல்லை நான் வெளிநாட்டுக்கு போகலாமா, இல்லை சுய தொழில் பண்ணலாமான்றதை ஒரு தடவை ஒரு 2 வருஷத்துக்கு ஒரு தடவை இல்லை 3 வருஷத்துக்கு ஒரு தடவை ஜாதக நோட்டை போய் பாருங்கள், தப்பு இல்லை. ஏன்னா மேம்படணும்னா இதெல்லாம் பார்த்துக்கணும். நான் சொல்லுவேன், எங்கள் வீட்டுக்கு வெளியில் கத்தாழை வைக்காதீங்க, வீட்டுக்கு பின்னாடி வைங்கன்னு. வீட்டுக்கு வெளியில் கத்தாழை செடி நிறைய பேர் வெளியே தான் வைப்பாங்க, நிறைய பேர் வெளியில் வைப்பாங்க. ஆனால் நான் என்ன சொல்லுவேன்னா வீட்டுக்கு பின்னாடி வைங்கன்னு. கற்றாழை முன்னாடி வைக்கிறதுனால மருத்துவ குணம் தான், கற்றாழைனால் மருத்துவ குணம் தான். ஆனால் அந்த கற்றாழை வீட்டுக்கு பின்னாடி வைக்கும்பொழுது தான் ஒரு சிறப்பு ஏற்படும். அடிக்கடி ஆஸ்பத்திரி போக மாட்டீங்க, வீட்டுக்கு பின்னாடி இருந்தால். முன்னாடி இருந்துச்சுன்னு வச்சுங்களேன், வீட்டுக்கு ஆஸ்பத்திரி செலவு அடிக்கடி வரும். இதெல்லாம் சின்ன சின்ன பரிகாரம் தானே, நம்ம எதுவும் பெருசாக சொல்லலை, சின்ன சின்ன விஷயங்கள் தானே கொடுக்குறோம். அதே மாதிரி தொழில் செய்யக்கூடிய இடத்துலையுமே அப்படி தான். ஒரு வேலை, அந்த வேலை நல்லா செஞ்சிட்ருப்பார், திடீர்னு லாஸ் ஆவார். அந்த லாஸ் ஆகிற சூழ்நிலை என்ன பண்ணணும்னா, ரோட்டோரமாக இருக்கக்கூடியவர்களுக்கு கடலை மிட்டாய் வாங்கி கொடுக்கணும். இல்லை வயசான கிளவிலாம் இருப்பாங்கள்ல, பாட்டி தாத்தா, வெத்தலை போட்டாங்கன்னா உங்கள் கையில் ஒரு 10 ரூபாய்க்கு வெத்தலை வாங்கி கொடுங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, மென்று துப்பிடுவாங்க. வாய் சந்திரனா அப்படி துப்பிடுறாங்களா, அப்போ உங்கள் கஷ்டத்தை அவங்க மென்று துப்பிடுவாங்க. இந்த மாதிரி ஒரு எளிமையான விஷயங்கள் தான்.
இப்போது அடுத்ததாக வந்து இப்போது பிஸ்னஸ் பண்ணுறாங்க, அவங்க வந்து பிஸ்னஸ் வந்து எந்த தடையும் இல்லாமல் நல்லபடியாக பண்ணணும். இப்போது உதாரணமாக பார்த்தீங்கன்னா இப்போது வேலைக்கு ஆள் சேர்ப்பாங்க, அந்த ஆளுங்கள்லாம் வந்து நல்லபடியாக வேலை பண்ணணும், கன்சிஸ்டண்ட்டாக இருக்கணும், நடுவில் வந்து விட்டு போகக்கூடாது அப்படின்னா அவங்க என்ன மாதிரியான விஷயங்கள் பண்ணணும்? இப்போ நம்ம தொழில் பண்ணிகிட்டு இருக்கோம், ஒரு 50 பேர் நம்மகிட்ட வேலை பார்க்குறாங்க. இந்த 50 பேருமே நிரந்தரமாக இருந்து தொழில் நல்லா பண்ணணும், யாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் போட்டி பொறாமைகள்லாம் இல்லாமல் நமக்கு விசுவாசமாக இருக்கணும் அப்படின்னா வரக்கூடிய வேலையாட்கள்கிட்ட உப்பை கையில் கொடுத்து வாங்கிடுங்க. உப்பு இருக்குது பார்த்தீங்களா, உப்பை வந்து என்ன பண்ணணும், வேலை பார்க்குறவங்கள்ட்ட கல் உப்பை கையில் கொடுத்து நீங்கள் வாங்கிடுங்க எல்லார்ட்டையும். ஏன்னா கையில் வந்து உப்பு வாங்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. உப்பை வாங்கி நீங்கள் சேஃப்டியாக வச்சுக்கோங்க. அவர்கள் அந்த உப்பு நம்ம பார்த்து கரைச்சா தான் கரையும், தானாக கரையுமா உப்பு? கரையும். மொட்டை மாடியில் கொண்டு போய் வச்சிங்கன்னா தானாக கரைஞ்சிரும். ஆனால் நல்ல கூலிங்கான இருக்கக்கூடிய பகுதியில் அந்த உப்பை இவங்கள்ட்ட இருந்து வாங்கின உப்பு பாக்கெட்டை கொடுத்து வாங்குங்க. அதை கொண்டு வந்து உங்கள் வீட்டில் பத்திரமா வச்சுங்க. அவர்கள் உங்களை விட்டு போகவே மாட்டாங்க. உப்பு கொடுத்து வாங்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க, ஆனால் வேலை பார்க்கவரிடம் உப்பு கொடுத்து வாங்கினீங்கன்னா உங்களுக்கு அவர்கள் நிரந்தர ஊழியர்கள். ஆள் சேர்க்கும் போது எப்படி பார்த்து? ஆள் சேர்க்கும் போதே உங்களுடைய நட்சத்திரத்துக்கு சாதகமான நட்சத்திரங்களை சேருங்கள். வதை நட்சத்திரத்தையோ அல்லது சித்திரவதை செய்யக்கூடிய நட்சத்திரத்தையெல்லாம் சேர்க்காதீங்க. பரவாயில்ல, வெயிட் பண்ணி கூட ஆட்களை சேருங்க. ஒன்றும் இல்லை, உங்கள் கூட இருக்கக்கூடியவர்கள் என்ன நட்சத்திரத்தில் இருக்காங்கன்றத கேட்டுங்க. சும்மா கேட்குறதுனால தப்பு கிடையாது. இப்போ நீங்கள் வேலை கொடுக்கலைன்னா இன்னொருத்தர் அவர் வேலை கொடுக்க தான் போகிறாங்க, அவர் எங்கேனாலும் வேலை பார்க்க தான் போகிறார். ஆனால் நமக்கு சாதகமான ஆட்களை வைத்துக்கொள்வது ரொம்ப சிறப்பு. அதான் சார், உப்பு கொடுத்து வாங்குங்க. கண்டிப்பாக அந்த லேபர் நம்மளை விட்டு போக மாட்டாங்க. அது இன்றைக்கி இல்லைங்கம்மா, என்றைக்குமே சரி. என்கிட்ட வேலை பார்க்குறாங்கன்னா நான் அவங்கள்ட்ட என்ன சொல்லுவேன், அண்ணா 1 கிலோ உப்பு வாங்கிட்டு வாங்க, தம்பி 1 கிலோ உப்பு வாங்கிட்டு வாங்க, அந்த உப்பை எங்கள் வீட்டில் பத்திரமா வச்சுருப்பேன், என்னை விட்டு பிரியவே மாட்டாங்க. எளிமையான பரிகாரம். பிஸ்னஸில் வந்து பார்ட்னர்ஸ் எல்லாம் இருப்பாங்க இல்லைங்க சார், அது எப்படி சேர்த்துக்கிறது? பார்ட்னர்ஸ் எல்லாருமே ஒன்று நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஜாதக ரீதியாகவே இந்த பேர் உள்ளவர் இந்த நட்சத்திரக்காரர் நமக்கு ஒத்து வருவாரா, ஃபஸ்ட்டு அதை பாருங்கள். இப்போது ஒரு துலாம் ராசி சரிங்களா, சித்திரை நட்சத்திரம், திருவாதிரை, சதயம், சுவாதி, இந்த 3 நட்சத்திரங்களை நம்ம கூட வச்சுக்கலாம். சித்திரங்க இந்த 3 நட்சத்திரம் வச்சுருக்கலாம், இல்லை அஸ்வினி மகம் மூலம் இந்த 6 நட்சத்திரக்காரர்களோடு நம்ம சேர்ந்து பயணிக்கலாம். ஆனால் நம்மளுடைய ஆகாத நட்சத்திரங்கள் நம்ம கூட வச்சுக்கிட்டு ஒரு 5 பார்ட்னரில் 3 பார்ட்னர் நமக்கு எதிரி நட்சத்திரமாக இருப்பார். அவரை கூட வச்சுக்கிட்டே இருந்தோம்னா என்ன ஆகும், அதை பண்ணாத, இதை பண்ணாதன்னு குறை சொல்லிக்கிட்டே இருப்பார். இதுவே சாதக நட்சத்திரத்தை கூட வச்சுக்கிட்டா என்ன சொல்லுவாங்க, நீங்கள் பண்ணால் சரி, நீங்கள் சொன்னால் சரி. ஆனால் இவர்கள்லாம் நிரந்தரமாக இருக்கணும். முதல்ல பார்ட்னர்ஸை விட்டுட்டு போகக்கூடாது, பிரியக்கூடாது, நிரந்தரமாக இருக்கணும். அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம், பணம். அவங்க எல்லார்ட்டையுமே என்ன பண்ணுறீங்க, 500 ரூபா பணம் கொடுங்க, கொடுத்துட்டு அவங்கள்ட்ட 616 ரூபா திருப்பி வாங்குங்க. எவ்வளோ? ஒவ்வொரு பார்ட்னர்ட்டும் ஒரு 5 பேர் இருக்காங்கன்னா 5 பேர்ட்டையுமே என்ன பண்ணுறீங்க, கொடுத்துட்டு இப்போ ஒரு 616 ரூபா எனக்கு ஜிபே பண்ணு, ஒரு 616 ரூபா கொடுன்னு. எதனால் அந்த நம்பர் ஸ்பெசிஃபிக்காக? ஒன்றும் இல்லை, நல்லா கூட்டி பாருங்கள். 6 6 எவ்வளோங்க? 12. 1 4 மொத்தம் 13. ராகு வந்துடுறாரா? ராகு தான் வந்து ரொம்ப முக்கியமானவர், பிரம்மாண்டத்தை கொடுக்கக்கூடியவர். உங்களை பிரம்மாண்டமான தொழிலதிபர் ஆக்கணும் அப்படின்னா இந்த ரூபாயை பத்திரமா வச்சுருங்க. ஒரு சும்மா ராகு பற்றி தான் நம்ம சொல்கிறோம், ஆனால் இதில் உள்ளே இருக்க சூட்சமாக நிறைய பேருக்கு தெரியாது. நம்பராக தான் தெரியுமே தவிர சுக்கிரனு சூரியனு சுக்கிரனு 616 இப்படி எடுத்துக்கங்க. 2 சுக்கிரனை உள்ளே கொடுத்து ஒரு சூரியனை கொடுத்துட்றோம். அப்போ என்ன ஆகுன்னா, கஷ்டம் வந்தாலும் காப்பாற்றிடுவார். இப்போ நிறைய பேருக்கு வந்து ஒரு ப்ராப்ளம் என்னென்னா, இப்போது பார்ட்னர்ஸ் இருப்பாங்க, யார் பேரை வந்து முதல்ல வச்சு பண்ணுறதுன்னு ஒரு விஷயம் இருக்கும். இப்போது கம்பெனி நேமாக இருந்தாலும் சரி, லோகோவாக இருந்தாலும் சரி, யாரை முன்னிலை வச்சு பண்ணுறதுன்னு ஒரு விஷயம் இருக்கும். அதுக்கு வந்து எப்படி தீர்வு காண முடியும் சார்? நம்ம ஒன்றும் இல்லை, ஒரு 5 பேர் பார்ட்னர். இப்போ எல்லோரும் என்ன பண்ணுவாங்கன்னா, சதீஷ், சுரேஷ், இந்த மாதிரி பேர்கள்லாம் இருக்கும். இந்த பேர்களுடைய முதல் லெட்டர் எடுத்து வச்சு கம்பெனி ஆரம்பிப்பாங்க. அந்த மாதிரி செய்யாதீங்க, அந்த மாதிரி செய்யக்கூடாது. என்ன பண்ணணும் அப்படின்னா, சம்மந்தமே இல்லாத ஒரு பேராக இருக்கணும். அந்த பேர் வந்து அந்த நிறுவனத்துக்கு எல்லாத்துக்குமே வந்து சாதகமாக இருக்கணும். இப்போ ஒரு புதன் சம்மந்தப்பட்ட பேர், சூரியன் சம்மந்தப்பட்ட பேர், சந்திரன் சம்மந்தப்பட்ட பேர், இல்லை சுக்கிரன் சம்மந்தப்பட்ட பேர், இந்த 5 பேருக்கு சுக்கிரன் நல்லா இருக்கார் அப்படின்னா என்ன பண்ணணும், சுக்கிரன் சம்மந்தப்பட்ட பேர் வைக்கணும். இந்த 5 பேருக்கு சூரியன் நல்லா இருக்கார், இப்போ ஆதித்யா, ஆதி, இந்த வேலை இதெல்லாம் சூரியனுடைய பேர், பிரகாஷ், இதெல்லாம் சூரியனுடைய பேர். அப்போ என்ன பண்ணலாம், கரெக்டாக இந்த 5 பேருக்கு சூரியன் நல்லா இருக்குன்னா அந்த சூரியனுடைய பேரை வைக்கிறது ஒரு சிறப்பு. இப்போ ஒரு வீட்டில் ஒரு ஆண் குழந்தை பிறக்குது, அந்த வீட்டில் எல்லாருக்குமே சூரியன் பிரச்சனையாக இருக்குன்னு வைங்களேன், சூரியனோட பேர் அந்த குழந்தைக்கு வைக்கலாமா? வைக்கக்கூடாது. அப்போ என்ன, எந்த கிரகம் நல்லா இருக்குது? ஒரு குழந்தைக்கு பேர் வைக்கும்போது முதல்ல தாய் தந்தையினுடைய ஜாதகத்தையும் பார்த்துக்கணும். 2 பேரோட ஜாதகத்தில் எந்த கிரகம் நல்லா இருக்குது,
இந்த பையனை அப்போ 3 பேர் ஆயிடுறாங்க. இந்த 3 பேருக்கு எந்த கிரகம் நல்லா இருக்கோ அந்த குழந்தைக்கு அந்த பேரை வைக்கிறது ஒரு பெரிய சிறப்பு. நியூமராலஜியோ எண்கணிதமோ இங்கே பேசாதுமா. அந்த ஜாதகமும் நட்சத்திரமும் இதுதான் பேசும். இதுதான் சொல்கிறோம் நாங்கள். எளிமையான முறையில் பரிகாரங்களை இப்படி பண்ணிக்கங்கன்னு தான் சொல்கிறேன். சரிங்களா? இப்போ பிஸ்னஸ் சம்மந்தமாக இருக்க கடன்களை தீரணும் அப்படின்னா என்ன பண்ணணும் சார்? கடன் இது ரொம்ப முக்கியம். ஏன்னா எல்லாருமே பிஸ்னஸில் கடன் வாங்குவீங்க. யார் பேரில் கடன் வாங்கினா ஃபஸ்ட்டு அடையுன்னு பாருங்கள். அப்புறம் சில பார்ட்னர் 5 பேர்னு வைங்களேன். இப்போ உங்கள் பேரில் ஒரு கடன் நான் வாங்குகிறேன். கடன் வாங்கினா என்னடா இந்த பொண்ணு பேரில் கடன் வாங்கினா கட்டவே முடியல. அப்போ அந்த கடனை என்ன பெறணும்? இன்னொருத்தர் பேரில் மாற்றி பார்க்கணும். வேகமாக கடன் கட்டுறாருன்னா அவர் பேரில் மட்டும்தான் கடன் வாங்கணும். சொத்து வாங்குறது அப்படி தான்ப்பா. இப்போ ஒருத்தர் சந்திரன் எனக்கு தெரிஞ்ச ஒரு நண்பர் இருக்கார். அவர் பேரில் சொத்து வாங்கினா அதை விற்கவே மாட்டார். அவர் ரொம்ப நாளாக என்கிட்ட வந்து, சார் நானும் ரியல் எஸ்டேட் இடம் வாங்கி போடுறேன், எனக்கு விற்கவே மாட்டேங்குது. ஆனால் என் பேரில் ஏகப்பட்டது வாங்கிட்டேன் சார், ஆனால் விற்க மாட்டேங்குது. நான் சொல்லுவேன், உங்கள் ஜாதகத்தை கொடுங்கண்ணே பார்ப்போம். இப்படி தான் மதுரை ஸ்லாங்கில் கொடுங்கண்ணே பார்ப்போம் அப்படின்னு. அவர் ஆமாம் நீ பார்த்து கரெக்டாக சொல்லிடுவியோ ஒன்று, அண்ணே கொடுங்கண்ணே பார்ப்போம் அப்படின்னு பார்த்தா அவருக்கு செவ்வாய் நல்லா வலுவாக இருக்குது, ஸ்ட்ராங்காக இருக்குது. அப்போ மண்ணுக்கு யார்? செவ்வாய் தான். செவ்வாயினுடைய எனர்ஜி நல்லா ஃபுல்லாக இருக்குது. அப்போ பார்த்தேன், அண்ணே உங்கள் பேரில் இடம் வாங்காதீங்க, உங்கள் வீட்டுக்காரம்மா ஜாதகத்தை கொடுங்கண்ணே. வீட்டுக்காரம்மா ஜாதகம் பார்த்தாலும் அவங்களுக்கு செவ்வாய் நல்லா இருக்குது. பையனுடைய ஜாதகத்தை பார்த்தேன், அங்கே தான் செவ்வாய் வீக்காக இருக்குது. அண்ணே பையன் பேரில் மாற்றி மாற்றி சொத்தை வீங்கினே. இப்போ பையன்தான் எல்லாம் பார்த்துக்கிறேன், நல்லா சம்பாதிக்கிறார். பாருங்களேன், ஒரு வீட்டில் இந்த கிரகம்லாம் ஸ்ட்ராங்கு இந்த மாதிரி இருக்குல்ல, இது ரொம்ப சிரமம். அதை கவனிக்கணும். கவனித்தா மட்டும்தான் விற்க முடியும். சரிங்களா? அப்போ ஒருத்தர் கம்பெனி பேரில் ஒரு சொத்து வாங்குறாங்கன்னா யார் பேரில் நல்லா இருக்கோ அவங்க பேரில் வாங்குங்க. கடன் யார் பேரில் போய் அடையுமோ அவங்க பேரில் கடன் வாங்குங்க. முதல்ல அதை கன்சல்ட் பண்ணுங்கள். ஒரு தொழில் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி என்ன பேர் வைக்கலாம், தொழிலில் கூட்டு எண் என்ன வரணும், மொபைல் எண் என்ன வரணும், இதனுடைய நிர்வாகத்தை எந்த நாளில் எந்த நேரத்தில் ஆரம்பிக்கணும், இந்த கூட்டணி அப்படின்றத அந்த பாண்டிங் போடுறாங்கல்ல, அந்த அக்ரிமெண்ட் போடுவாங்கள்ல, அக்ரிமெண்ட் எந்த ஓரையில் போடணும், எந்த நட்சத்திரத்தில் போடணும். 5 பேர் இப்போ இருக்கீங்கன்னா 5 பேருக்கு உகந்த நட்சத்திரமாக இருக்கணும். ஏன்னா ஒரு தொழிலை இப்படி தான் தரணும். ஏனோ தானன்னு கண்ணை மூடி தொழில் தொடங்கக்கூடாது. எந்த இடம் அதுவுமே பார்க்கணும். இடம் பொருள் சொல்கிறாங்கல்ல, இது எல்லாத்தையும் பார்க்கணும். எந்த ஏரியாவில் நம்ம ஆரம்பிக்கிறோம், நமக்கு வாஸ்து கரெக்டாக இருக்குமா, இல்லை சொந்த கட்டடத்தில் கரெக்டாக இருக்குமா, இல்லை வாடகை கட்டடத்தில் கரெக்டாக, இது பார்க்கணும். பார்த்தா தான் சக்ஸஸ் ஆக முடியும். சரிங்களா? இப்போ நிறைய பேர் ஆன்லைன் ஜாப்ஸ் எல்லாம் பண்ணுறாங்க இல்லைங்க சார், அவங்களுக்கெல்லாம் வந்து ஆன்லைன்றது இப்போ வந்தது தான். இது கிரகங்களாலலாம் ஒன்றுமே பண்ண முடியாது. ராகு சரிங்களா நல்லா இருக்குது, ராகு நல்லா இருக்கார், இல்லை புதன் நல்லா இருக்கார், சந்திரன் நல்லா இருக்கவங்களாம் ஆன்லைனில் பூந்து விளையாடுவாங்க. இல்லைன்னா யாருமே விளையாட முடியாது. பங்குச்சந்தை அப்படி தான். ஆன்லைனில் தானே பங்குச்சந்தை. அப்போ புதன், ராகு, சந்திரன் இந்த 3 கிரகம் நல்லா இருந்தால் தான் பங்குச்சந்தை ஜெயிக்க முடியும். ஆன்லைன் பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் நான் சொல்லுவேன் என்னென்னா, ஜாதகத்தில் இந்த 3 கிரகம் நல்லா இருந்தால் உங்களுக்கு சூப்பராக இருக்கும். நல்லா இல்லைன்னா என்ன பண்ணுவீங்க? தோத்துட்டு தான் வருவீங்க. ஏன்னா பணம் அது கண்ணை கட்டி மறையிறது. ஆன்லைனில் எப்படி நம்ம கண்ணுக்கு தெரியுமா? ஒரு கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணுவோம், டக்குன்னு வாங்குவோம், கொரியர் வரும், அது 4 பேருக்கு விற்று அதை காசை நம்ம, ஆனால் அவன் என்ன பண்ணிடுவான், முன்னாடியே நம்மகிட்ட காசு வாங்கிடுவான். அவன் சக்ஸஸ் ஆகிடுவான், ஆனால் நம்ம லேட்டாக சக்ஸஸ் ஆகும். அப்போது ஆன்லைனில் ரொம்ப கவனமாக இருங்கன்னு தான் சொல்கிறேன். அதுக்கு பரிகாரம்லாம் கிடையாது, கவனம் தேவை. நல்ல தரமான உங்களுக்கு போகிறீங்க பண்ணுறீங்க அப்படின்னா டெவலப் ஆகுதுன்னா பண்ணுங்கள், இல்லைன்னா பண்ணாதீங்க. இப்போ இந்த 2025 ஆண்டில் யாரெல்லாம் வந்து பிஸ்னஸ் பண்ணால் ஓஹோன்னு வருவாங்க அப்படின்னா, இந்த ஆண்டு பிஸ்னஸுக்கு உண்டான ஆண்டாக இருக்கு அப்படின்னா ஒன்றும் இல்லைம்மா, ரிஷபம், துலாம் சரிங்களா நல்லாயிருக்கும். இது ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, துலாம் திடீர்னு பிஸ்னஸ் ஆரம்பிக்கும், இல்லைனா ரிஷபம் திடீர்னு, ஆனால் கும்பம் இதோட சூப்பராக இருக்கும். பார்க்க அப்படி தான் தெரியுங்க. ஆனால் ஜென்ம சனி பயிற்சி வந்து ஆமாம், எல்லாருமே சனி பயிற்சி வச்சு அப்படியே பலன் சொல்லலாம், அதெல்லாம் கிடையாதுங்க. இந்த 2025 ஆண்டு பிறந்தாலே இந்த 4 ராசி மிஞ்சி போனால் அந்த 3 ராசிக்கு ஓகே பெஸ்ட் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா விபரீத ராஜயோகம் வரணும்லாம் சொல்லலை, தொழில் கொஞ்சம் முன்னேற்றம் இருக்கும். ஒன்று இப்போ இந்த ஆண்டு வந்து பார்த்திங்கன்னா என்ன பிறக்கக்கூடிய நட்சத்திரம் உத்திராட நட்சத்திரம், சூரியனோட நட்சத்திரம். சூரியனான என்ன? தலைமை பண்பு. அப்போது 2025ஆம் ஆண்டு தலைமை பண்பு. அப்போ எல்லாருமே தலை தான், அப்படி தான் சொல்லணும். அந்தளவுக்கு சூப்பரான வருஷம். எல்லாருக்குமே லாஸ்லாம் பெருசாக கிடையாது. இப்போ கடல் சார்ந்தவங்களுக்கெல்லாம் மிகப்பெரிய லெவலில் எக்ஸ்போர்ட்டு இதெல்லாம் நல்லா இப்போ தேங்கின கண்டெய்னர் பூரா போக ஆரம்பிச்சிடும். திருப்பூர், ஈரோடு இதெல்லாம் வந்து சூப்பராக நடக்கும் இந்த ஆண்டு. உண்மையாகவே எக்ஸ்போர்ட்லாம் இப்போ நம்ம அடுத்த திருப்பூருக்குலாம் ஜாக்பாட்டுன்னு சொல்லலாம். படன்னு ஓடும். அதே மாதிரி இயற்கை சீற்றங்கள் அதிகமாகும்.
இந்த வருஷத்தை 2025 பெருசாக இயற்கை சீற்றங்கள் வரும், உலகம் ஃபுல்லாகவே வரும். சரிமா எளிமையாக, ஏன்னா இது பொது பலனாக கொடுக்குறது. நம்ம இது வரைக்கும் நான் பொது பலன் சொன்னேன். ஆமாம், இயற்கை சீற்றம் பார்த்து, ஆனால் இந்த ஆண்டு இதுக்கு மேலே அதிகமாக இருக்கும். ஆமாம், சனி அங்கே வந்துடுறாருல, அப்போது கடல் பொங்கும், கடல் பொங்கும், சுனாமி வர்றதுக்கு வாய்ப்பு நிறையா இருக்குது, நிலநடுக்கம் வர்றதுக்கு வாய்ப்பு நிறையா இருக்குது. இந்த வருடம் பெருசாக பாதிக்காது, தமிழ்நாடோ இந்தியாவையோ பெருசாக பாதிக்காது. பட் இருந்தாலும் வெளி மாநிலங்களோ அல்லது வெளி உலகமோ வேறு ஸ்டேட்டோ இந்த மாதிரி இருக்க இடங்கள்லாம் நிறைய கண்ட்ரீஸ்லாம் பாதிக்க நிறைய வாய்ப்பு இருக்குது இந்த வருஷம். அதுவும் இல்லாமல் உத்திராட நட்சத்திரத்தில் பிறக்கிறனால முஸ்லீம் கண்ட்ரீஸ்லாம் இருக்குது பார்த்திங்களா, கொஞ்சம் ஃபினான்ஷியலாக பிரச்சனையாகும். அது மட்டும் இல்லை, இப்படி இருக்க சூழ்நிலையில் எக்ஸ்போர்ட் எல்லாம் பண்ணால் கண்டிப்பாக பாதிக்காது. என்னென்னா தேவைகள் அதிகமாக கூடிய ஆண்டு தான் இந்த 2025. வெளியில் இருக்கக்கூடியவர்களுக்கு நம் தேவை அதிகமாக இருக்குது, அதனால் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் கொடி கட்டி பறக்கும். அதில் எந்த விதமான மாற்றமும் கிடையாது. அனைத்து கண்டெய்னரும் இப்போ தேங்கி இருக்கலாம் அந்தந்த ஹார்பரில், இனி எல்லா கண்டெய்னர் ரிலீஸ் ஆகும், நல்லா போக ஆரம்பிச்சிடும். மீண்டும் திருப்பூருக்கோ அல்லது ஈரோடோ இந்த மாதிரி நகரங்களுக்கு புத்துயிர் வரப்போகுது இந்த 2025. ஜவுளி உற்பத்தியில் நம்ம இந்தியா மிகப்பெரிய இடத்துக்கு போகுது. இப்போ வெளிநாட்டில் போய் வேலை செய்யணும் அப்படின்னு ஆசை நிறைய பேருக்கு இருக்கும். அது போகணும் அப்படின்னா என்ன பண்ணணும் சார்? இப்போ ஜாப் விஷயமா இருந்தாலும் சரி, இவங்களே தொழில் தொடங்கணும் அப்படின்னு அங்கே போய் வெளிநாட்டில் போய் பிஸ்னஸ் பண்ணணும், வெளிநாடு போய் அந்த மாதிரி பண்ணணும். இப்போ தொழில் அங்கே போய் தொடங்கணும் அப்படின்னா இந்த மார்ச்சுக்கு அப்புறம், பொதுவாக நான் சொன்ன அந்த 6 ராசிகள் சொன்னேன் பார்த்தீங்களா, மார்ச்சுக்கு அப்புறம் போய் தொடங்கலாம். புரியுதுங்களா? தொடங்கும்போது ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்கும். இதில் இன்னொரு பெரிய விஷயம் என்னென்னா, சார் நான் இங்கேயே இருக்கேன், வெளிநாட்டுக்கு என்னால் போகவே முடியல. சில அங்கே இருந்துட்டு என்ன பண்ணுவாங்க, சார் நான் அங்கேயே இருக்கேன், அந்த நாட்டினுடைய குடிமகனாக என்னால் ஆகவே முடியல, கார்டு எனக்கு கிடைக்க மாட்டேங்குது, நானும் அப்ளை பண்ணிகிட்டே இருக்கேன் சார், எனக்கு கிடைக்கல. ஒருத்தர் இங்கே என்ன பண்ண, சார் நான் வந்துட்டேன், என்னால் திருப்பி அங்கே போக முடியல. ரொம்ப சின்ன விஷயந்தான். அங்கே இருக்கிறவர்கள் என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா, பச்சை மிளகாய் கேள்விப்பட்டிருக்கீங்களா? எல்லார் வீட்லேயும் யூஸ் பண்ணுவீங்கள்ல பச்சை மிளகாய். இந்த பச்சை மிளகாயை அங்கே கார்டு கிடைக்கணும் சார், க்ரீன் கார்டு கிடைக்கணும், நான் அந்த நாட்டு சிட்டிசன் ஆகணும்னு நினச்சிங்கன்னா 1 கிலோ பச்சை மிளகாய் வாங்கி நல்லா நைஸாக கட் பண்ணுங்கள். கட் பண்ணிவிட்டு குப்பையில் போட்டுருங்க. எப்போ அப்படின்னா புதன்கிழமை நாளில் புதன் உரையில் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அந்த கார்டு கிடச்சிரும். இதை நான் சொல்லி சக்ஸஸான பரிகாரத்தை தான் நம்ம சொல்கிறோம். பிஸ்னஸ் சக்ஸஸ்க்கு என்னென்னா, பச்சை மிளகா சொன்னேன் பார்த்தீங்களா, அதோடு ஒன்றும் இல்லை, கோதுமை இருக்குல்ல, சூரியன்னா கோதுமை. அப்போ இந்த கோதுமை என்ன பண்ணணும், ஊற வச்சிடணும். அங்கே போய் பிஸ்னஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா அந்த ஊற வச்ச கோதுமையை எடுத்து மறுபடியும் காய வச்சு அங்கே இருக்கக்கூடிய புறாக்களோ அல்லது பறவைகளுக்கோ நீங்கள் போடும்போது என்னென்னா, அங்கே போய் தொழில் தொடங்கும்போது எந்த தடையும் இல்லாமல் தொழில் தொடங்கலாம். இப்போ நான் ஒரு நண்பருக்கு அங்கே ஒரு ப்ராடக்ட் என்கிட்ட சொல்கிறாரு, சார் நான் ப்ராடக்ட்ஸ்னு வைக்கவா இல்லைன்னா நார்மலாக ப்ராடக்ட்னு வைக்கவாண்ணா, எஸ்ஸு சேர்த்துக்குங்கன்னு சொன்னேன். யாராலையும் வாங்க முடியாத லைசன்ஸை அவர் வாங்குறாரு. புரியுதுங்களா? சின்ன சின்ன விஷயந்தான், ரொம்ப ரொம்ப பெருசாலாம் மாட்டணுன்ற அவசியம் இல்லை. எளிமையான பரிகாரம், அதை அழகாக செஞ்சுக்குங்கன்னு சொல்கிறேன். இப்போ பிஸ்னஸ் பொறுத்தவரையில் இப்போ சொந்த தொழில் பண்ணுறாங்க அப்படின்னா, இப்போ நிறைய பேர் ஃபேஸ் பண்ணுற ப்ராப்ளம் என்னென்னா, அந்த சொந்த தொழில் பண்ணுற இடத்துல நிறைய பேர் இந்த பில்லி சூனியம் இந்த மாதிரி விஷயங்கள் தான் நிறைய ஃபேஸ் பண்ணுறாங்க. இதெல்லாம் பிரச்சனை எல்லாம் சால்வ் ஆகணும்னா, இப்போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஒரு மிகப்பெரிய உணவகத்தில் சாப்பிட போனீங்கன்னா அந்த உணவகத்தில் ஒரு எந்திரம் மாட்டியிருப்பாங்க. எல்லாருக்குமே தெரியும். அந்த உணவகத்துக்கு போனீங்கன்னா முன்னாடி எந்திரத்தை பாருங்கள். தொழில் நிறுவனங்களை பொறுத்த வரைக்கும் எந்திரம் மட்டுமே ஜெயமாக்கும். இப்போ நான் ஒரு 2 மினிஸ்டருக்கு எந்த போட்டு கொடுத்தேன், பேர் சொல்லக்கூடாது, இருந்தால் நான் போட்டு கொடுத்தேன். அப்போ அவர் சொன்னார், சார் நீங்கள் போட்டதுக்கு அப்புறம் தான் சார் இன்னும் வரைக்கும் என் பதவியை காப்பாற்றிக்க முடியுது. ஏன்னா ஒவ்வொரு வேலைக்கும் ஒரு விஷயம் இருக்குது. ஒரு தொழில் நிறுவனம் அப்படின்னா அதுக்கான எந்திரம் இருக்கும். அடுத்தடுத்து நம்ம போகலாம். ஒரு மந்திரியாக இருக்கார், அவர் எந்த பதவியில் பிரச்சனையாக வரக்கூடாதுன்னா ஒரு ஹோமம் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி இது பெரிய லெவலில் இப்போ சின்ன தொழிலில் இருக்கவங்களுக்குமே அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணி கொடுக்கலாம். சரிங்களா? எந்திரம், மந்திரம், தந்திரம், இதை தான் எப்போவுமே நான் சொல்கிறது. முதல்ல தந்திரத்தை நம்புவோம், முடியலையா எந்திரத்தை நம்புவோம். எந்திரமும் முடியலனா கடைசியில் மந்திரத்துக்கு போயிடுவோம். அதான் என்ன சொல்லலாம், தாந்திரிகம்ன்றது எளிமையான முறையில் பரிகாரம். அடுத்து எந்திர முறைகள். சரிங்களா? எந்திரங்கள் போட்டு கொடுக்குறோம். அடுத்து சார் இதுலேயும் சக்ஸஸ் ஆகலை அப்படின்னா அடுத்து எங்கே போயிடுறோம், மந்திரம், வேத மந்திரங்களுக்கு போயிடுறோம். வேத மந்திரத்தை மாரி ஒரு விஷயம் இல்லையே. இது எல்லாமே ஜாதகத்தை தெரியுமா? கண்டிப்பாக தெரியுமா. ஒரு தொழில் பண்ணிகிட்ருக்கீங்க, அந்த தொழிலினுடைய பேரில் பிரசன்னம் அங்கேயே போடுங்க. அந்த ஆஃபீஸ்லேயே உட்காந்து பிரசன்னம் போடுங்க. அந்த பிரச்சனை என்னன்றதை அங்கேயே சொல்லிடலாம். நான் நிறைய சொல்லி சக்ஸஸ்லாம் ஆகிருக்கு. நான் வெளியே இருந்து உள்ளே போகும்போதே சொல்லுவேன், உங்கள் கம்பெனியில் இதெல்லாம் பிரச்சனை,
இந்த வாஸ்தெல்லாம் பிரச்சனை, இதெல்லாம் சரி பண்ணிக்கங்கன்னு சொல்லிடுவேன். இப்போ எல்லாருமே என்ன பண்ணுவீங்க, வாஸ்து அளவுகளால் அளந்து சொல்வது வாஸ்து இல்லைன்னு அடிக்கடி சொல்லுவேன். ஏன்னா அளவு வச்சு அன்றைக்கெல்லாம் நம்ம வீடு இருந்துச்சு, எவ்வளோ காங்கிரீட் வீடு இந்த மாதிரி அப்பார்ட்மெண்ட்லாம் இருந்துச்சா, சாதாரண ஓட்டு வீடு இல்லை குடிசை வீடு, 4 பக்கம் குச்சியை போட்டு குடிசையை போடுவாங்க. வாஸ்து பார்த்தாங்களா? யாருமே பார்க்கல. இன்றைக்கி உருவாயிடுச்சு, ஏன்னா வீடுகள் நிறைய கட்டப்படுகிறது, டெக்னாலஜி வளர்ந்துக்கிட்டே இருக்குது, அதனால் எல்லாமே மாறிக்கிட்டே இருக்கும். ஆனால் ஆதி காலத்தில் இருக்கக்கூடிய வாஸ்து இன்றைக்கி கிடையாது. எப்போவுமே ஆதி காலம் அரண்மனை வாஸ்து இன்றைக்கி கிடையாது. அதனால தான் என்ன ஆகும், அந்த நிறுவனங்கள் கஷ்டப்படுற காரணமே. ஃபஸ்ட்டு ஆதிகால வாஸ்து பாருங்கள், அரண்மனை வாஸ்து பாருங்கள், அதுக்கப்புறம் இன்றைக்குள்ள வாஸ்து பார்க்கலாம். உண்மையாகவே இருக்குது, வாஸ்து இல்லைன்னு நான் சொல்லலை, இருக்குது. ஆனால் பழங்கால முறையில் வாஸ்து பாருங்கன்னு சொல்கிறேன். சரிங்களா? இப்போது நிறைய வந்து சிறு தொழில் பண்ணுறாங்க, இப்போது மளிகை கடை வச்சுருப்பாங்க, இவங்கெல்லாம் வந்து கல்லாப்பெட்டி இருக்கிற இடம் வந்து எப்படி வச்சுக்கணும் சார்? பணம் சேரணும், அப்படி பணம் சேரணும். இப்போது நம்ம சின்ன சின்ன மளிகை கடை, ஒரு சலூனு, பியூட்டி பார்லரு, இந்த மாதிரி சின்ன சின்ன இடங்கள்லாம், சார் கல்லால் வாங்கி போடுறேன் சார், காசு தங்க மாட்டேங்க சார், கல்லால் வாங்கி போடுறேன் சார், காசு தங்க மாட்டேன், எல்லாரும் சொல்கிற ஒரே ஒரு விஷயம் அதாம்மா. நீங்கள் என்ன வேணால் நினச்சிக்கங்க, இன்றைக்குள்ள காலகட்டத்தில் சிறு வியாபாரிகளும் முன்னேறணும் அப்படின்னா கல்லால் என்ன வச்சுக்கலாம்னு நீங்கள் கேட்டிங்க. கல்லால் வச்சுக்கிறதோட முதல்ல நம்ம இருக்கக்கூடிய தொழில் செய்யக்கூடத எப்படி வச்சுருக்கோன்னு பார்க்கணும். அவங்களுக்கு அதிர்ஷ்டம் எது, அதிர்ஷ்டமான தெய்வம் எது, அதிர்ஷ்டமான மிருகம் எது, இந்த மாதிரி புகைப்படங்களால் அங்கங்கே இருக்கும். ஒரு சில இடத்துல நீங்கள் போயிருப்பீங்க, பெரிய பெரிய நிறுவனங்கள் எல்லாம் ஒரு சின்ன சம்மந்தமே இல்லாமல் ஒரு ஓவியம் இருக்கும், சம்மந்தமே இல்லாமல் ஒரு ஓவியம் இருக்கும், ஆனால் அதில் கிரகம் பொழிஞ்சிருக்கும், அது யாருக்குமே தெரியாது. நான் ஒரு வீட்டுக்கு போகிறேன், அவங்க சின்னதாக ஒரு தொழில் பண்ணுறாங்க, பெருங்காய கம்பெனி வச்சுருக்காங்க. சார் எவ்வளோ பணம் வந்தாலும் இந்த கல்லால் பார்த்தேன், போட்டுக்கிட்டே இருக்கேன் சார், என்ன சார் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தேன். அப்போ என்கிட்ட அவங்க கேட்குறாங்க. நான் அப்போது உங்கள்கிட்ட ஒரே ஒரு விஷயம் சொன்னேன், அம்மா இது யார், இந்த தொழில் யார் பேரில் இருக்குன்னு. என்னோடய மகன் பேரில் இருக்குது சார். ரைட், ஓகே. மகன் என்ன நட்சத்திரமா அப்படின்னு. இந்த மாதிரி நட்சத்திரம்னு சொன்னாங்க. சரிம்மா, நீங்கள் அரச மரத்தை ஃபோட்டோ எடுத்து இந்த கல்லாவுக்கு நேராக பாட்டுங்கன்னு. அரச மரத்தை, அரச மரம் குருமா, அரச மரம் எத்தனை ஆண்டுகள் வாழும்? 1000 ஆண்டுகள், 500 ஆண்டுகள் கூட வாழும். அப்போது நிரந்தரமான வருமானம். இந்த குருவை பார்த்துக்கிட்டே அந்த கல்லால் பணம் வாங்கி போட்டால் என்னாகும், ஆட்டோமேட்டிக்காக பணம் பெருக ஆரம்பிச்சிடும். இல்லை சார், கல்லால் நான் சிகப்பு துணி விரித்தேன், கிராம்பு வச்சேன், ஏலக்காய் வச்சேன், பாதாம் பருப்பு வச்சேன், பிஸ்தா பருப்பு வச்சாலாம் கல்லால் காசு வராது. கல்லாவுக்கு நியர் எந்த புகைப்படத்தை மாற்றணும், எதை பார்க்கணுன்னு முதல்ல தெரிஞ்சுக்கணும். அப்போ தான் நம்ம சக்ஸஸ் ஆக முடியும். இப்போ எனக்கு சாதகமான நான் வந்து பாலவ கர்ணமா, இப்போ என்னோடய கர்ணநாதனை நான் இயக்கணும்ல. என்னுடைய ஆஃபீஸ்க்கு ஏற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா புலியோட ஃபோட்டோ வச்சுருப்பேன், நான் உட்காந்துருக்க சேருக்கு ஏற்ற மாதிரி புலியோட ஃபோட்டோ வச்சுருப்பேன். எல்லோரும் கேட்பாங்க, சார் நீங்கள் கர்ணமே இல்லைன்னு சொல்கிறீங்க, ஆனால் கர்ணத்தை இயக்குறீங்க. கர்ணம் இல்லைன்னு சொல்லலை, கர்ணநாதனை எப்படி இயக்கணும்னு தெரிஞ்சுக்கோங்கன்னு சொல்கிறேன். இதுதான் ஒரு எளிமையான ஒரு முறைகள் தான். இப்போ அடுத்ததாக வந்து இந்த ஆயுதங்கள்லாம் வச்சு பிஸ்னஸ் பண்ணுறவங்க நிறையா இருப்பாங்க, மெஷினரிஸ் வச்சு பண்ணுறவங்க, அவங்கெல்லாம் வந்து எந்த தடையும் இல்லாமல் பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? சனி தான் வந்து மிஷின்ஸ், இரும்பு மிஷினு, ஃபேக்ட்ரி, ஆயுத தொழில் அப்படின்னா நம்ம சனி செவ்வாய், சரிங்களா? ஆனால் இந்த இடத்துல வெட்டுறது தான் செவ்வாய். அப்போ சனின்றது மிஷினு. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், இந்த இடத்துல சனி செவ்வாயை ஆக்டிவேஷன் பண்ணுவோம். என்னென்னா சார் சைவமாக இருக்காங்க, அந்த ஃபேக்ட்ரி நிறுவனம் வந்து சைவம், ஆனால் ஏதாவது கோயில்களுக்கு சனி சார்ந்தவங்களுக்கு அன்னதானம் போடலாம். அசைவமாக இருக்காங்கன்னா வருடம் ஒரு முறை ஏதாவது ஒரு காவல் தெய்வத்துக்கு பலி கொடுப்பது சிறப்பு. எந்த ஒரு பெயர் ஆபத்தும் இல்லாமல் அந்த மிஷின் வேலையே ஆகாமல் பிரச்சனையெல்லாம் போயிட்டுருக்கும். இது ஒரு எளிமையான ஒரு பரிகாரம் தான். இதை கொடுத்து என்ன பண்ணணும்னா நம்ம ஃபேக்ட்ரியிலே இருக்கக்கூடியவர்களுக்கு உணவு தானம் பண்ணலாம். இப்போ ஒரு சிலர்லாம் பண்ணிட்டு தான் இருக்காங்க. எல்லா நிறுவனங்களுமே பலி கொடுத்துட்டு தான் இருக்குங்க. பலி இப்போ கொடுத்தாதாம்மா அது அடுத்தடுத்த விஷயங்களை. ஏன் காவல் தெய்வத்துக்கு கொடுக்குறோன்னா அதுதான் வந்து காவல் காக்கணும். நம்பிக்கை உள்ளவர்கள் செய்வாங்க. இப்போ ஒரு கிறிஸ்டினாக இருக்கார், முஸ்லீமாக இருக்கார், தொழில் பண்ணுறார், நான் எந்த பலி கொடுக்குறேன்? நீங்கள் ரம்ஜானுக்கு பிரியாணி கொடுக்குறீங்க, அதுவே பலி தானே. புரியுதுங்களா? கிறிஸ்மஸுக்கு பிரியாணி உங்கள் கம்பெனியில் இருக்க எல்லாருக்குமே சாப்பாடு பிரியாணி போடுறீங்களா, அதுவே பலி தானே. எளிமையான பரிகாரம் தானம்மா இது. நான் அதை தான் நம்ம ஆளுகளுக்கு சொல்கிறேன். ஒன்று கோயில்களுக்கு அன்னதானம் போட்டுருங்க வருஷத்தில் ஒரு நாள், அது வயதானவர்களுக்கு இல்லை முதியோர் இல்லங்களுக்கு போய் அவங்களுக்கு தேவையான விஷயங்களை சோப்பு, சீப்பு, ஷாம்பு இந்த மாதிரி கொடுத்துட்டு வந்தீங்கன்னா உங்கள் நிறுவனத்தில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் ஓடிட்டுருக்கும். பயனுள்ள தகவலாக இருக்கணும்னு சொல்கிறேன். நீ செய்வதையும் பயனுள்ளதாக செய். இப்போ ஏன்னா ஒரு பலி கொடுக்குறது எல்லோரும் சொல்லுவோம், பலிலாம் கொடுக்கக்கூடாது. அந்த காலத்தில் நம்ம வேட்டையாடி தான் சாப்பிட்டோம். வேறு என்ன பண்ணோம்? காய்கறி பழங்களை காலப்போக்கில் வளர தான் கண்டுபிடிச்சோம். அதுக்கு மேலே என்ன பண்ணோம்?
வேட்டையாடி தான் சாப்பிட்டோம். அப்போ நம்மலாம் வேட்டையாடக்கூடியவர்கள். மனிதர்களே உலகத்திலேயே ரொம்ப மோசமான மிருகம் எது தெரியுமா? மனித மிருகம்தான். இதை வந்து எல்லாருமே நம்ம ஒத்துக்கணும். நானாக இருந்தாலும் அதான், நீங்களாக இருந்தாலும் அந்த மாதிரி ஒரு பலி கொடுத்து ஒரு நிறுவனத்துக்கு என்னென்னா அந்த மிஷினரிஸ்க்கு வருஷம் பூரா வேலை பார்க்குற வேலைக்காரர்களுக்கும் அந்த மிஷினுக்கும் நம்ம கொடுக்க வேண்டியது ஒரு பலி. முடியாதவங்க சார் நாங்கள் பலியெலாம் கொடுத்து பழக்கம் இல்லைன்னா வருடம் ஒரு மாதிரி ஏதாவது ஒரு கோயில்களுக்கு அன்னதானம் பண்ணுங்கள். இப்போ நான் வந்து வருஷம் பழனிக்கு 2 நாள் அன்னதானம் பண்ணிடுவேன். பாண்டி கோவிலில் கெடா வெட்டிடுவேன். மதுரை எங்களுக்கு மதுரை தானே, அப்போ ஒரு காவல் தெய்வம் அவருக்கு ஒரு கெடா வெட்டிடுவேன். வெட்டி எல்லாருக்கும் அன்னதானம் போட்டுருவேன். அப்போ இதில் என்ன பாருங்க, நான் என் விஷயத்தை கரெக்டாக பண்ணுறேன்னா செவ்வாய் சனி வந்துடுதா? என் தொழிலுக்கு நான் பண்ணிடுறேன்னா என் தொழில் நிறைய இடைஞ்சல் இருக்கும்ல. ஒரு ஜாதகம் பார்க்குறேன், கர்ம ஜாதகமாக இருந்தால் நான் என்ன பண்ணுறது? இப்போ நிறைய பேருக்கு வந்து அந்த இப்போ பலி கொடுக்குற விஷயமாகட்டும் இதெல்லாம் வந்து தொடர்ந்து பண்ண முடியாத சூழ்நிலை இருக்கும். அவங்கெல்லாம் வந்து என்ன பண்ணணும் சார்? ஒன்றும் இல்லைம்மா, வீட்டில் வந்து வாட்ரு எப்படின்னா நம்ம புனிதமான தண்ணி இருக்கும் பார்த்தீங்களா, காசி கயான்னு சொல்கிறோம்ல, அந்த மாதிரி ஆறுகளில் புனிதமான ஆறுகளில் எடுக்கப்பட்ட தண்ணியை வந்து வருடம் ஒரு முறை ஒரு புண்ணியாசன மாதிரி ஒரு கணபதி ஹோமம் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா அந்த தண்ணி எப்போவுமே ஒரு சின்ன சின்ன பாட்டிலில் 6 மாதத்துக்கு ஒரு தடவை மாற்றணும், தெளித்து விடணும். ஆட்டோமேட்டிக்காக பிரச்சனை இல்லாமல் இருக்கும். ஆறுகள் தான் உண்மையாகவே புனிதமான நீர். அதேமாதிரி மழை தண்ணி இதெல்லாம் நம்ம பிடிச்சி வச்சு அது கோமியத்துக்கு மிஞ்சானது. நம்ம மேலேருந்து யார் கைப்படாமல் வர்றதா மழை தண்ணி, கைப்பட்டால் வருது. அதே மாதிரி கோமியம், இந்த மாதிரி விஷயங்களை தெளிச்சிக்கலாம். ஒரு 6 மாதத்துக்கு ஒரு தடவை 3 மாதம் பிஸ்னஸ் கொஞ்சம் டல்லாகுது, அவங்களுக்கு பிரச்சனைகள் வர மாதிரி தெரியுதுன்னா இந்த மாதிரி புனிதமான நீர்களையோ அல்லது கோமியத்தையோ நம்மளுடைய அலுவலகங்களில் தெளிச்சிக்கலாம். இப்போ பரம்பரை தொழிலெல்லாம் பண்ணுறாங்க இல்லைங்க சார், இப்போ நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் அது டேக் ஓவர் பண்ணுறாங்க அப்படின்னா அது எதுவும் ப்ராப்ளம்? ஜென்ரேஷனுக்கு மேலே ஒரு தொழில் நிற்காதுமா. மிஞ்சி போனால் 4 5வது தலைமுறை பண்ணுறாங்க அப்படின்னா நிறைய புண்ணியம் செஞ்சுருப்பாங்க. இப்போ எங்கள் தாத்தா வந்து கலர் கம்பெனி அப்படின்னு சொல்கிறாருன்னு வைங்களேன், அவரோட பையன் அதே கலர் கம்பெனியில் வந்து இருக்கணும். அதுக்கடுத்து அவர் பையன் வரணும். அவருக்கு அது ஒத்து வராது, வெளியில் படிச்சுட்டு வெளியில் போயிடுவார். பரம்பரை தொழில் எல்லாருக்கும் அமையாது. 100ல் 3 பேர் 4 பேருக்கு தான் அமையும், இல்லை 1000லே 10 பேருக்கு தான் அமையும். ஏன்னா பரம்பரை தொழில் செய்யக்கூடிய யாருமே பாருங்கள் பெரிய லெவலில் சக்ஸஸ் ஆகிருக்க மாட்டாங்க. தாத்தா இருப்பார், அப்பா இருப்பார், மகன் வந்து அந்த இடத்துல தோற்றுருவாங்க. ஆனால் அதை எடுத்து நடத்தக்கூடியவர்கள்னால் ஜாதகம் வலுவாக இருக்கணும், கிரகங்கள் வலுவாக இருக்கணும், தொழில் 10ஆம் இடம் அவருக்கு வலுவாக இருக்கணும். அப்போ தான் தன்னுடைய சொந்த தொழிலை எடுத்து பரம்பரை தொழிலை பண்ண முடியும், இல்லைன்னா பண்ண முடியாது. சரிங்களா? இப்போ அதுக்கான ஒரு விஷயம் சொல்கிறேன், அது நிரந்தரமாகணும் பரம்பரை தொழில். அப்போ உங்கள் குலதெய்வ கோயிலுக்கு மணி கட்டணும். குலதெய்வம் கோயிலுக்கு மணி கட்டினீங்க அப்படின்னா அந்த மணி அடிக்க அடிக்க என்ன ஆகும், உங்கள் தொழில் நல்லா வளரும். ரொம்ப சிறப்பாக வந்து இந்த பிஸ்னஸ் அந்த விஷயங்கள் வந்து நிறைய சொல்லியிருக்கீங்க சார். இந்த நேர்காணல் வந்து நம்ம நேர்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறோம். இதே மாதிரி அடுத்த ஒரு சிறப்பான நேர்காணல் உங்களை சந்திக்கிறோம் சார். நன்றி, வணக்கம். நன்றி, அனைவருக்கும் நன்றி.